வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் பார்த்தீங்க அப்படின்னா 2026-27 கல்வியாண்டுக்குண்டான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்ட படிப்புகளுக்குண்டான மாணவர் சேர்க்கைக்குண்டான அட்மிஷன் நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குண்டான லிங்க் என்ன, எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ், கடைசி தேதி என்ன, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் சுயநிதி இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அரசுக்கு ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்துக்கும் 2026-27 கல்வியாண்டுக்குண்டான பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை பெற அனுமதிக்கான இணையவழி விண்ணப்பங்கள் தகுதியான நபர்களிடமிருந்து ஒவ்வொரு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் தனித்தனி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த பதிப்புகளுக்குண்டான தொகுப்பேட்டினை tnayushselection.org என்ற வலைத்தளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லிக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன்ல மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நீட்டால் நடத்தப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் மருத்துவ பட்டங்களுக்கான சேர்க்கை நடைபெறும் சொல்லிக்கிறாங்க. மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தகுதியான தேவைகள், விண்ணப்ப கட்டணம் மற்றும் பிற கட்டண விவரங்கள், கலந்தாய்வுக்குண்டான அட்டவணை மற்றும் பிற தகவல்களை tnayushselection.org என்ற இணையதளத்தில் உரிய தகவல் தொகுப்பேட்டின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு விண்ணப்பிக்க முன் உரிய தகவல் தொகுப்பேட்டினை முழுமையாக படித்து சரியான தகவல்களை பதிவிறக்கம் செய்யும் தேவையான இடங்களில் அனைத்து அசல் சான்றிதழ்கள் PDF, JPG வடிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்ப கட்டணம், இணையவழி கலந்தாய்வு, கல்வி கட்டண முன்பணம் அனைத்தும் இணையவழி மூலமாகவே செலுத்தப்படும். விண்ணப்பதாரர்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அரசுக்கு ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக இடங்கள் ஒதுக்கீட்டு இடங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா விண்ணப்பிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் உண்டான படிப்புக்குண்டான காலம் 5.5 ஆண்டுகள். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10+2. அது இல்லாம நீங்க நீட் பாஸ் பண்ணியிருக்கணும். கல்லூரி விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும் தனித்தனி இருக்கையில் கொடுத்தீங்கன்னா அரசு சித்தா மருத்துவக் கல்லூரி 2 இருக்கு, 160 இடம். அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, அதுக்கு 60 இடம். அரசு யுனானி மருத்துவக் கல்லூரி 1 இருக்கு, அதுக்குண்டான இருக்கைகள் 60 இடம். ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி 1 இருக்கு, அதுக்கு 50 இடம். சுயநிதி சித்தா மருத்துவக் கல்லூரி 13 இருக்கு, மொத்தமாக 820. அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி 5 இருக்கு, அதுக்குண்டான இருக்கைகள் 270. அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி 11 இருக்கு, மொத்தமாக 820. அது இல்லாம சுயநிதி மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் விவரங்கள், அரசு ஒதுக்கீடு, இந்திய ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு தனித்தனியாக கட்டணம் இருக்கு. பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500. எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்து பிரிவினருக்கும் 1000, நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் 1000. சிறப்பு பிரிவு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பிரிவுக்கும் 100 கூடுதல் கட்டணமாக செலுத்த வேண்டும் சொல்லிக்கிறாங்க. அது இல்லாம அரசின் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இணையவழி விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கோரப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களையும் செல்ஃப் சைன் பண்ணி செயலாளர் தேர்வுக்குழு, இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசினர் மருத்துவமனை வளாகம், சென்னை 6,106 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் சொல்லிக்கிறாங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/7/2026 மாலை 5 மணி. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய துவங்கும் நாள் பார்த்தீங்கன்னா 13/7/2026. ஆன்லைன் விண்ணப்பிக்கணும் 13/7 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தகவல் பதிப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய லாஸ்ட் டேட்டு 31/7/2020 மாலை 5 மணி. ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு 31/7/2026 மாலை 5 மணி. அரசு சிறப்பு ஒதுக்கீட்டில் விண்ணப்பிக்க இணையவழி விண்ணப்பத்துடன் அனைத்து சுய சப்ளிமெண்ட சான்றிதழ்கள் தபால் கூரியர் சேவை வாயிலாக சமர்ப்பிக்க அல்லது நேரில் சமர்ப்பிக்க கடைசி தேதியும் 31/7/2026 மாலை 5 மணின்னு சொல்லிக்கிறாங்க. பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் பட்டப்படிப்புகள் கலந்தாய்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு உரிய தகவல் தொகுப்பினை பதிவிறக்கம் செய்து பார்த்துக்கொள்ளலாம் சொல்லிக்கிறாங்க இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க.
சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கனால சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.